ஜம்மு தொகுதியில் நாளை மறுநாள் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலையுடன் அங்கு பிரச்சாரம் ஓய்கிறது. இதுகுறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் வசந்தியிடம் வழங்கிய நேரடி தகவல்களை தற்போது பார்க்கலாம். 370 சட்டப்பிரிவு நீக்கத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தலை ஜம்மு காஷ்மீரானது எதிர்கொள்ள இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளுக்கு 5 கட்டமாக தேர்தலானது நடைபெறுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவானது கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி உத்தமர் தொகுதிக்கு நடைபெற்றது. தற்போது இரண்டாவது கட்டமாக ஏப்ரல் 26ஆம் தேதி நாளை மறுநாள் ஜம்மு தொகுதிக்கு வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. இங்கு பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக, தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி, காங்கிரஸ் ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவுவதை பார்க்க முடியுது களத்தில். தொடர்ந்து இன்றைய தினம் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு இன்றைய நாள் கடைசி பிரச்சார நாளாக இருப்பதனால இந்த பிரதான கட்சிகள் அனைவருமே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல இன்றைய மாலைக்குள்ள முடிக்கணுன்றதுனால ரொம்பவும் விறுவிறுப்பாக செல்லக்கூடிய விஷயங்களை களத்தில் பார்க்க முடியுது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய ஜம்மு நம்ம இருக்கிறோம். இங்கே ஒவ்வொரு மாநிலத்திலுமே நம்ம போகணும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட முன்னாடி இருக்கக்கூடிய முதல் ஆப்ஷன் அப்படின்னா அது அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் தான். அப்படி நான் இங்கே ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு 2 செய்தித்தாள்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இங்கே ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வரக்கூடிய ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு செய்தித்தாள். இரண்டாவது இங்கே மட்டுமே வெளியாகக்கூடிய ஸ்டேட் டைம்ஸ் அப்படின்ற இந்த 2 செய்தித்தாள் எனக்கு கண்ணில் பட்டது. இந்த 2 செய்தித்தாள்களில் ஃபஸ்ட்டு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு முதல் பக்கத்துலேயே ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெய்ப்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி கேம்பெயின் பண்ணும்போது அவர் பேசின அந்த விஷயங்கள் தான். அதாவது காங்கிரஸ் ட்ரை டு கிவ் ரிசர்வேஷன் டு முஸ்லீம் சொல்லியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. 2011 மத்தியில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அந்த டைமில் SC/ST OBC பிரிவினருடைய அந்த கோட்டாக்களை இஸ்லாமிய சமூகத்திற்கு வாக்குகளை பெறுவதற்காக கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை கடுமையாக சொல்லியிருக்கிறத இந்த செய்தித்தாளில் பதிவு செஞ்சுருக்காங்க. இதற்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை ராஜஸ்தானில் பேசின பிரதமர் நரேந்திர மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினார் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை இந்திய கூட்டணி சார்பில் பல்வேறு தலைவர்கள் கண்டனம் வச்சுருந்தாங்க. அது ஒரு சமயம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி பேசிய இந்த விஷயம் ஒரு கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா தன்னுடைய செய்தித்தாளில் போட்டிருக்காங்க. அதன் பிறகு ஸ்டேட் டைம்ஸ் இருக்கக்கூடிய இந்த செய்தித்தாளில் பெரும்பாலுமே கேம்பெயினில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெளியாகிருக்கு. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி பேசிய இப்போ அதே விஷயங்களாக இருக்கட்டும், அதே போல் ராஜஸ்தானில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினது, அதே போல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசினக்கூடிய ராஜ்நாத் சிங் பேசின விஷயங்கள் அனைவுமே இதில் வந்திருக்கு. அதே போல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ரச்சோரியில் கடந்த திங்கட்கிழமை ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. அதில் யார் அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த சோதனையும் நடைபெறுவதான அந்த செய்தித்தாள்களில் வெளியாயிருக்கு. அதாவது குறிப்பிட்ட ஒரு தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த சூழல் ரச்சோரிக்கு மே 7ஆம் தேதி தேர்தல் நடைபெறுது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின் போது அந்த மாநிலம் இன்னும் கொஞ்சம் விழிப்புடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளாக மேற்கொள்ளும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த செய்தித்தாள்கள் இடம்பெறக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க முடியுது. குறிப்பாக நம்ம ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா இங்கே எப்படி திமுக, அதிமுக அப்படின்னு தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சிகளாக இருக்கிறதோ அதே போல் இங்கே தேசிய மாநாட்டு கட்சி, அதே போல் மக்கள் ஜனநாயக கட்சி பிரதான எதிர்கட்சிகளாக இருக்குது. இன்னும் நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும்னா கேரளா மாநிலத்தில் எப்படி இடதுசாரிகளும் அதே போல் காங்கிரஸும் இந்திய கூட்டணியில் அங்கம் வகித்தாலும் அங்கே நேர் எதிராக போட்டி போடுறாங்களோ அதே போல் இங்கே 2 கட்சிகளுமே, அதாவது மக்கள் ஜனநாயக கட்சியாக இருக்கட்டும், தேசிய மாநாட்டு கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ், இந்த 3மே இந்திய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய இருக்காங்க. ஆனால் இங்கே பிரதான எதிர்கட்சிகளாக களத்திலையும் போட்டி போடுறாங்க. அதே சமயம் நேர் எதிராக பாஜகவையும் எதிர்த்து இவங்க நிற்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்பவும் சுவாரஸ்யம் மிகுந்த ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. இங்கே 370 சட்டப்பிரிவுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு பொது தேர்தல் அப்படின்ற ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்தினாலும் இன்னொரு முக்கியமான விஷயமும் ஜம்மு காஷ்மீரில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதில் சொல்லணும் அப்படின்னா 2014க்கு பிறகு இங்கே சட்டமன்ற தேர்தல் நடைபெறலை அப்படின்றதா பெரிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா 2014 சட்டமன்ற தேர்தலில் பார்க்கும்போது எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே பெரும்பான்மை அப்படின்றது கிடைக்கல. அப்போது இங்கே மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயக கட்சி பாஜகவுடன் இணைந்து ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் அந்த ஆட்சியானது 5 ஆண்டுகள் நீடிக்கலைன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். ஏன்னா 2014 கூட்டணி அமைச்ச மக்கள் ஜனநாயக கட்சி அதன் பிறகு 2018 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. அதன் பிறகு பாஜக தான் கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றதுனால
2018 ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசு வந்து கவிழ்க்கப்பட்டது. அதன் பிறகு இங்கு குடியரசுத் தலைவரோட ஆட்சியானது அமலில் வந்தது. அதன் பிறகு அடுத்த வருடமே 2019 பொது தேர்தல் ஆரம்பிக்கும் போது இங்கு இரண்டாவது முறையாக பாஜக மத்தியில் ஆட்சி பிடித்து அதன் பிறகு 370 சட்டப்பிரிவு வந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்தது. இதனால் 2019 நடைபெற வேண்டிய அந்த சட்டமன்ற தேர்தலும் நடைபெறலை. ஸோ மக்கள் தங்களுடைய அரசை நேரடியாக தேர்வு செய்யக்கூடிய அந்த விஷயமே இங்கே நடக்காததால இங்கே மக்கள் மத்தியில் அதுவும் ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ 370ன்றது ஒன்று. ரெண்டாவது, மக்கள் தங்களுடைய அரசாங்கத்தை தங்களுக்கான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க முடியலன்றது ஒரு விஷயம். இரண்டாவது, 2024 இந்த முறையாவது தேர்தல் நடைபெறும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்புடன் மக்களும் காத்திருந்தார்கள். இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் காத்திருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் வந்து நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்ட சூழலில் இங்கே இருக்கக்கூடிய மக்களோடையக்கும் அதே போல் மாநில கட்சிக்கும் ஒரு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் இருக்கக்கூடிய கள சூழலாக இருக்குது. இருப்பினும் இந்த வருடத்துக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு ஒரு தேர்தல் நடைபெறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அப்போது இங்கே ஒரு பெரிய ரோல் பேக் வந்து மக்கள் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அதாவது 370க்கு அப்புறம் ஒரு பொது தேர்தலை மக்கள் எதிர்கொள்கிறாங்க. தங்களுக்கான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சூழலில் மக்களோட மனநிலை என்ன இருக்குது அப்படின்றது இந்த தேர்தலோடைய ரிசல்ட் வெளிப்படும். இது ஒன்று. இரண்டாவது, மாநில கட்சிகள் தொடர்ந்து இந்த 370க்கு எதிராக தன்னோட இது வச்சு பேசிட்டு வராங்க. ரெண்டாவது, மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசக்கூடிய இந்த சூழலில் இது மாநில கட்சிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கிறது. அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது வரக்கூடிய மாநில தேர்தலுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது இந்த தேர்தல்களுடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மூன்றாவது, தேசிய அளவில் பாஜக அப்படின்றது ஒரு மூன்றாவது இடத்துல பிடிக்கணும், மூன்றாவது முறையாக தாங்கள் வர வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பு காட்டி வருகிறது. ரெண்டாவது, 370 அப்படின்ற அந்த சட்டப்பிரிவு மூலமாக எல்லா எல்லா மாநிலங்களுமே அதுவே கூறி வருகிறது அப்படின்றது பாஜக வெற்றியாகவே அவர்கள் வந்து சொல்லிட்டு வரக்கூடிய இந்த சூழலில் இது எப்படி இந்த தேர்தல் ரிசல்ட்டை வச்சு அவங்களுடைய அடுத்த கட்ட விஷயங்களை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போது இந்த வெற்றின்றது பாஜகவிற்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எனவே இந்த 3 கேட்டகரிகளுமே இந்த 3 விஷயங்களுமே வந்து இந்த தேர்தலில் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிய விஷயமா இருக்குது. இருப்பினும் அதற்கு ஜூன் 4ஆம் தேதி தான் இந்த ஒட்டுமொத்தம் இந்த 5 தொகுதியிலையும் நடக்கக்கூடிய அந்த கள நிலவரங்கள் மக்கள் யாரை தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்றது இந்த ஜூன் 4 தான் அதோடைய ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு சூழலாக தான் இருக்குது. இருப்பினும் ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு பகுதிகளில் நம்ம பயணம் செய்து அவங்களுடைய மக்களோட மனநிலை எப்படி இருக்குது, அவர்கள் இந்த தேர்தலில் எப்படி தங்களோட மனநிலையை வைத்து இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பல்வேறு செய்திகள் வாயிலாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரிலிருந்து ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் வசந்தி.